Hello friends, welcome to favorite Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முள்ளங்கி எக் கறி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முள்ளங்கி ஜெனரலா குழந்தைகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதோட ஸ்மெல் அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம எக்கோட மிக்ஸ் பண்ணி கறியா பண்ணி கொடுத்தோம்னா நிச்சயமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், கொஞ்சோண்டு கறிவேப்பிலை. வெங்காயம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கினாவே போதும். இதில் பெரிய சைஸு 2 முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு குடமிளகா, இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 7 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். இப்போது 7 நிமிஷம் ஆயிடுச்சு. முள்ளங்கி வெந்துட்டுருக்கோம். இப்போ இந்த முள்ளங்கி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 4 முட்டை நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். குழந்தைங்க முள்ளங்கி அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதோடய ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த ஃபார்மில் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா முட்டை போட்டு கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், வத்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்ல மேட்சாக இருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன், அதனால் சால்ட்டு எக்ஸ்ட்ராவாக போடலை. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ முள்ளங்கி எக் கறி தயாராகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களை கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சோண்டு capsicum சேர்த்துருக்கேன். அதுக்கு காரணம் முள்ளங்கியோட ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் அந்த ஸ்மெல்லை சப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த capsicum ஆட் பண்ணியிருக்கேன். capsicum இல்லாமையும் செய்யலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபீஸை ட்ரை பண்ணுங்கள், ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.